தம்பி அபிஷேக் சர்மா அண்ணே அபிஷேக் குருமா ஏதோ ஒரு சவர்மாவோ குருமாவோ ரன் வருமா? அதெல்லாம் வரும். 4 மேட்ச் அடிக்கல, ஒழுங்கா அடிப்பா. ஆனா எவ்வளவு அடிக்கணும்? 246 டார்கெட். சரியா? நீ சின்ன பையன் பயப்படுவ, எனக்கு புரியுது. இந்த மாதிரி டார்கெட்ல எங்களால சேஸ் பண்ண முடியும். வேர்ல்டு கப் பார்த்தல, அதனால நான் பண்றேன். செமி ஃபைனல்ல தோத்தீங்களே அதானே? தம்பி அதெல்லாம் பேசக்கூடாது. நான் வந்து இப்ப ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு. நீ என்ன பண்ணு, செகண்ட் ஃபீல்ட்ல ஓகேவா? அந்த தலைய தானடா தெரியும், இந்த டிராவிஸ் தலைய தெரியாதடா. போடுறா 6 4 6. ஏய் என்ன பண்ற நீ? ஒரு 2 6 4 அதோட நிப்பாட்டிக்கணும். போற அண்ணனுக்கு போடு 6 4 6. ஏய் இவனை கட்டி போடுங்க நாங்க. ஏய் வராதா நீனே, உனக்கு எப்படி முடிக்கும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே. அடிக்கணும் கரெக்டா வந்துடுறான். அவ்வளவுதான், ஆஃப் செஞ்சுரி. இப்படி சேஸ் பண்ணணும்டா. அண்ணா நான் செஞ்சுரி செஞ்சுரியா இப்படி சேஸ் பண்ணனுனே. ஏய் என்னடா செஞ்சுரி எப்படிடா? இந்த மேக்ஸ்வெல் கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் இந்த 100 அடிச்சேன். அப்போ 100 அடிச்சா? இரு அவுட் ஆயிட்டு அவன போய் வச்சிரு. போடா ஏய் மேக்ஸ்வெல் வா. ஏய் அண்ணா என்ன பேட் ரொம்ப சின்னதா இருக்கு. ஏய் தம்பி மங்குஸ் பேட்ரா அடிக்க வெளுக்கணும்ல. ஒரு 35 பாலுக்கு எனக்கு 80 தானே? ஆமாண்ணே. அண்ணன் பாத்துக்கிறேன். எப்ப போல வழக்கம் இல்லைன்னா கூட. அண்ணா நான் செஞ்சுரி போட்டிருக்கேன், நான் பாத்துக்கிறேன். செஞ்சுரி போட்டிருக்கியா? சரி விடு, பரவாயில்ல இருக்கட்டும்டா. நான் தான் நம்ம மேட்ச் முடிப்பேன். ஆமாமா. நீ செகண்ட் ஃபீல்ட்ல ஆடு. சரிண்ணா சரிண்ணா. போடுங்க பா. 6 4 6. பாண்டாச்சு பம்புதான். ஏய் என்னடா பண்ற நீ? 2 பாலுக்கு 4 இருந்தா நான் அடிச்சிருக்கேன். நீ 46 ரன் அடிச்சிருக்கடா. ஹெட் கிளாஸ் எல்லாம் பேட்டிங்க்கு வந்தா எப்போ ஆப்போசிட்ல இருக்க வந்தா செகண்ட் ஃபீல்ட்ல ஆடுவான். நீ என்ன செகண்ட் ஃபீல்ட்ல ஆட வச்சிட்டடா? எவ்வளவு நாள் தான் நீங்களே அடிக்கிறது? அப்ப நாங்களாம் அடிக்க வேணாமா? அப்ப நாங்களாம் வேஸ்டா கோச்? இனிமேல் நாங்க தான். இருங்க, லெட்டர் எம்டியா இருக்கு, எழுதிட்டு வந்து செஞ்சுரி காட்டுறேன்.